Dear students, third property பண்பு 3 sign of dot product திசை பெருக்கலின் குறி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதுல நம்பர் 1, if the angle between a bar comma b bar is acute, a bar comma b bar என்ற இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் எனில் then a bar dot b bar is dash. இது ஒரு question. ஓகேவா? நம்பர் 2, if the angle between a bar comma b bar is obtuse, a bar comma b bar இடைப்பட்ட கோணம் விரிகோணம் எனில் a bar dot b bar equal to dash. போலாமா? ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது a bar, இது b bar, ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் அக்யூட் ஆங்கிள் வச்சுக்கலாம். அக்யூட் தீட்டா ஈக்குவல் எவ்வளோ வச்சுக்கலாம்? ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, 30 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அப்போ a bar dot b bar equal to ஃபார்முலா சொல்லுங்க, மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் இன்டூ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் cos 30, மாடுலஸ் ஆஃப் a barனா a, மாடுலஸ் ஆஃப் b barனா b. cos 30 வேல்யூ கொடுங்க √3/2. இதுவும் ப்ளஸ் 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 எல்லாமே ப்ளஸ். அப்போ a bar dot b bar equal to என்ன வந்திருக்கு? பாசிட்டிவ். அப்போ a bar dot b bar மிகையானது, பாசிட்டிவ். அப்போ angle between a bar and b bar is acute. a bar, b bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் எனில் a bar dot b bar இன் மதிப்பு மிகையானது, பாசிட்டிவ். விரிகோணம்னு வச்சுக்கலாம். இப்போ இது a bar, இது b bar, ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 180 டிகிரின்னு வச்சுக்கலாம், விரிகோணம் அப்டியூஸ் ஆங்கிள். அப்படின்னா என்ன வரும்? a bar dot b bar equal to modulus of first vector modulus of second vector into cos 180, modulus of a bar na a, modulus of b bar na b. cos 180 value -1. இது எல்லாத்தையும் பெருக்கினா மைனஸ், நெகட்டிவ். எல்லாத்தையும் பெருக்கினா மைனஸ். அப்போ ஆங்கிள் between a bar and b bar is obtuse. a barக்கும் b barக்கும் இடைப்பட்ட கோணம் விரிகோணம் எனில் a bar dot b bar இன் மதிப்பு என்னாச்சு? நெகட்டிவ், குறையானது, குறையானது. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். if the angle between a bar comma b bar is 90 degree then a bar dot b bar equal to dash. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரின்னு வச்சுக்கலாம், 90 டிகிரி. இது a bar, இது b bar, ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டா what is the property? then a bar dot b bar equal to modulus of first vector modulus of second vector cos 90, modulus of a bar modulus of b bar cos 90 value 0, 0 into anything 0. இது ஒரு most important formula. அப்போ angle between the two vectors is 90 ன்னு சொல்லிட்டா a bar dot b bar equal to என்னாச்சு? 0. இது ஒரு most important. a bar dot b bar equal to 0 ன்னு சொல்லிட்டோம்னா இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு வெக்டர்ல என்ன வெக்டர்னு சொல்லலாம்? பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ், ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், ஒன்றுக்கொன்று செங்குத்தான வெக்டர்கள் கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு இதுல இருந்து. இங்க பாருங்க, கண்டிஷன் ஃபார் the two vectors are perpendicular அல்லது ஆர்த்தோகனல். இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க நிபந்தனை என்ன? கண்டிஷன் a bar dot b bar equal to 0. இது ஒரு ஃபார்முலா. அப்ப கண்டிஷன் ஃபார் the two vectors are perpendicular, a bar b bar என்ற இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க நிபந்தனை என்ன? கண்டிஷன் a bar dot b bar equal to 0 ன்னு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? a bar dot b bar equal to 0. இன்னொரு தடவை சொல்றேன். the angle between a bar and b bar is acute. a barக்கும் b barக்கும் இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் சொல்லிட்டா a bar dot b bar is positive, மிகையானது. angle between a bar and b bar is obtuse, விரிகோணம் சொல்லிட்டோம்னா a bar dot b bar is negative. a barக்கும் b barக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி, செங்கோணம் சொல்லிட்டோம்னா a bar dot b bar equal to 0 வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. condition for the two vectors are perpendicular, orthogonal. இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க நிபந்தனை என்ன? நிபந்தனை செங்குத்தாக இருக்க நிபந்தனை என்ன? a bar dot b bar equal to 0. ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம், 0 வந்துச்சுன்னா they are perpendicular அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடைச்சிருச்சு.
திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4, scalar product of same vectors. Scalar product of same vectors. ஒரே வெக்டர்களின் சம வெக்டர்களின் திசையிலி பெருக்கல். இங்க பாருங்க, a bar ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா a bar dot a bar. இது எப்படி எழுதலாம்? ரெண்டு வெக்டர்கள் சேம் வெக்டர்கள் இப்படி இருந்தால் டெஃபினிஷன் எப்படி எழுதலாம்? ரெண்டு வெக்டர்கள் சேம் வெக்டர்கள். இங்க பாருங்க, இது a bar, இதுவும் a bar. இவை ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணமே கிடையாது. அப்ப என்னன்னு சொல்லலாம்? θ equal to 0. What is the definition of scalar product? A bar dot b bar equal to modulus of first vector modulus of second vector into cos theta. ரெண்டுமே சேம் வெக்டர்னா a bar dot a bar equal to modulus of first vector into modulus of அதே வெக்டர் second vector cos. இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 0. அப்ப modulus of a bar into modulus of a bar into cos 0 க்கு வேல்யூ 1. இது ரெண்டையும் பெருக்கினா modulus of a bar ஸ்கொயர் னு எழுதலாம். ஓகே, அப்ப a bar dot a bar எப்படி எழுதுறீங்க? a bar ஸ்கொயர் we can write a bar dot a bar. இது எப்படி எழுதலாம்? modulus of a bar ஸ்கொயர் னு எழுதலாம். இந்த modulus of a bar ஸ்கொயர்னா this is a modulus. Modulusனா it becomes a scalar. திசையிலின்னு ஆயிடும். இந்த பார் போயிடும். அப்ப எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் னு எழுதலாம் நேரடியா. இதெல்லாம் பின்னாடி ஒரு ப்ரூஃபை பயன்படுத்துவோம். சிமிலர்லி இதே போல் b bar ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? b bar dot b bar அல்லது modulus of b bar ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம் equal to b ஸ்கொயர். நமக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப் ப்ளஸ் 2ல நிறைய ப்ரூஃப்ஸ் வரும். அதுக்கான இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது a bar plus b bar whole square. இது எப்படி எழுதலாம்? சேம் இதே மாதிரி எழுதுங்க. a square plus modulus of b square plus 2 into a bar dot b bar னு எழுதணும். 1. வேற மெத்தட் இதுக்கு எடுத்துட்டோம்னா பார் போயிடும். ஸ்ட்ரைட்டா a square b square 2 into a bar dot b bar இப்படியும் எழுதலாம். அடுத்தது a bar minus b bar whole square. இது எப்படி எழுதலாம்? modulus of a bar square 2 into a bar dot b bar இப்படி எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரைட்டாவே எழுதலாமா? a square b square minus 2 into a bar dot b bar இப்படி எழுதலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி a bar plus b bar dot a bar minus b bar இது எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரைட்டா இரண்டையும் பெருக்கணும்னா modulus of a square minus modulus of b square இப்படி எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? இதுக்கு எடுத்தோம்னா a square minus b square னு எழுதலாம். This is property number 4. இப்போ property number 5. Property 5. 5. If m is any scalar, m என்பது ஏதாவது ஒரு ஸ்கேலர்னு வச்சுக்கோங்க. m ங்கிறது நம்பர் அவ்வளவுதான். இப்போ m into a bar dot b bar இது எப்படி எழுதலாம்? m a bar இது ரெண்டையும் பெருக்கிட்டு அப்புறம் இது கூட பெருக்கலாம் 1. அப்படி இல்லைன்னா a bar dot m into b bar அவ்வளோதான். திஸ் இஸ் நத்திங் பட் இதில் ஒன்றும் இல்லை. எம்ங்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பரை எப்படி பெருக்கினா தான் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 3 into 2 அப்படின்னா 5 into 3 முதல்ல பெருக்கலாம், அதுக்கப்புறம் 2 பெருக்கலாம், அல்லது 5 into 2 பெருக்கலாம், அதுக்கப்புறம் 3 பெருக்கலாம், அல்லது 2 into 5 பெருக்கலாம், அதுக்கப்புறம் 3 பெருக்கலாம். ஸோ m is a scalar, that's the meaning. எப்படி பெருக்கினாலும் we are getting same result. ஓகேவா? திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6. Scalar product is distributive over addition கூட்டலின் மீதான பங்கீட்டு விதியை நிறைவு செய்கிறது. எப்படி பாருங்க? ஜஸ்ட் a bar dot b bar plus c bar அப்படின்னு சொல்லிட்டா ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்பவும் போல பெருக்கணும். a bar dot b bar plus a bar dot c bar அவ்வளோதான். நார்மல் மல்டிப்ளிகேஷன். இப்போ a bar dot b bar minus c bar அப்படின்னு சொன்னாலும் இதே தான். a bar dot b bar minus a bar dot c bar. ஓகே,
b bar plus c bar dot a bar இப்படி எழுதுனா இதை ஃபர்ஸ்ட் இது கூட பெருக்கணும் b bar dot a bar plus c bar dot a bar. Okay, this is property number 6. அடுத்து property 7. Property 7. Angle between two vectors a bar, b bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் கோணம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? a பாருக்கும் b பாருக்கும் இடைப்பட்ட கோணம். ஸ்ட்ரைட்டாக இது வந்து ஒரு ஃபார்முலா நான் கொண்டு வரேன். இங்கே by the definition a bar dot b bar ஃபார்முலா சொல்லுங்க. Modulus of first vector into modulus of second vector into cos theta. Okay, this is definition of scalar product. இரு வெக்டர்களினுடைய திசையிலி பெருக்கலின் definition. இது நம்பர் கீழே வந்துச்சுன்னா வகுத்தல் a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar equal to cos theta. Theta equal to இந்த cos இங்கே வந்துருச்சு. இந்த cos இங்கே வந்துன்னா cos inverse தலைகீழின் வரும் a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. பாருங்க இங்கே புள்ளி வச்சிருக்கேன் டாட். இது சாதாரண பெருக்கல், புள்ளி வைக்கக்கூடாது. ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன கிடைச்சிருச்சு? Angle between two vectors இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் theta equal to ஃபார்முலா என்ன வந்துருச்சு? cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar அப்படின்னு கிடைச்சிருச்சு. Angle between two vectors theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. These are all formulas, definition, most important. Okay, அடுத்த property number 8. Property 8. Scalar product of perpendicular unit vectors ஒன்றுக்கொன்று செங்குத்தான அலகு வெக்டர்களின் திசையிலி பெருக்கல். ஒன்றுக்கொன்று செங்குத்தான வெக்டர்களின் திசையிலி பெருக்கல் எப்படின்னு பாருங்க. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், this is x axis, the unit vector is I bar, this is y axis, the unit vector is j bar, this is z axis, the unit vector is k bar. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூன்று அச்சுகளில் செயல்படுகின்ற அலகு வெக்டர்கள் I bar, j bar, k bar. இப்போ ரெண்டையும் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்னா whose magnitude is unity. என்னுடைய மட்டு மதிப்பு 1, என்னுடைய மட்டு மதிப்பு 1, என்னுடைய மட்டு மதிப்பு 1. ஓகேவா? இப்போ நமக்கு நான் என்ன கண்டுபிடிப்பேன்? திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். I bar dot I bar என்ன? இதான் கேள்வி. ஓகேவா? I bar dot I bar ரெண்டு வெக்டரில் பெருக்கோம். என்ன? I bar இன்னொரு I bar, ரெண்டு சேம் வெக்டர் கொலினியர், இடைப்பட்ட கோணம் வந்து 0. அப்போ I bar dot I bar என்ன வரும் சொல்லுங்க? Modulus of first vector into modulus of second vector into angle between the two vectors is 0. Definition என்ன? A bar dot b bar equal to modulus of first vector into modulus of second vector into ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் angle between the two vectors. அப்போ I bar dot I bar னா modulus of first vector into modulus of second vector ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 0. I bar க்கு மாடுலஸ் எடுத்தா 1, I bar க்கு மாடுலஸ் எடுத்தா 1, cos 0 க்கு வேல்யூ என்னாச்சு 1, எல்லாத்தையும் பெருக்கினா 1. அப்போ I bar dot I bar equal to என்னாச்சு 1. அப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட்ல சேம் வெக்டரை பெருக்கினா 1. ஓகேவா? இது வேல்யூ என்னாச்சு 1. சிமிலர்லி j bar dot j bar equal to எவ்வளவு 1 சேம். k bar dot k bar equal to 1. புரியுதா? சேம் வெக்டரை தான் பெருக்க முடியும். பெருக்கினா 1, மாற்றி பெருக்கினா 0. எப்படின்னு பாருங்க. I bar dot j bar equal to இதை எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. I bar dot j bar படத்தை பாருங்க. இது I bar, இது j bar,
ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. I bar dot j bar மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் இன்டூ ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ வருதுன்னு பாரு 90. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு 90. மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் இடைப்பட்ட கோணம் 90. இதுக்கு வேல்யூ 1 cos 90 0. 0 into anything equal to என்னாச்சு 0. அப்போ ரெண்டு வெக்டார் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ண என்னாச்சு 0. சேம் வெக்டரை பெருக்கினா தான் 1, மாற்றி பெருக்கினா 0. சிமிலர்லி இதே போல் j bar dot k bar equal to என்ன சொல்லலாம் 0, k bar dot I bar equal to 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதான் பாருங்க. I bar dot I bar ரெண்டு சேம் வெக்டராக இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் ரெண்டுக்குள்ள கோணம் வந்து 0 cos 0. cos 0க்கு வேல்யூ 1. இது எல்லாத்தையும் பெருக்கினா 1. அப்போ சேம் வெக்டரை பெருக்கினா தான் 1. I bar dot I bar 1. இந்த ப்ராடக்ட்ல ஸ்கேலர் ப்ராடக்ட்ல we should multiply same vectors. That only possible. இரண்டும் சம வெக்டர்களை மட்டும்தான் பெருக்க முடியும். மாற்றி பெருக்கினா 0. I bar dot I bar equal to 1. J bar dot J bar equal to 1. K bar dot K bar equal to 1. மாற்றி பெருக்கினா என்னாச்சு 0. எப்படி I bar dot J bar equal to பெருக்கினா என்ன வருது, ரெண்டுக்குள்ள ஆங்கிள் என்ன, the angle between A bar and J bar is 90 degree. Modulus of first vector modulus of second vector cos ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 90. cos 90 வேல்யூ 0. modulus of I bar னா 1. J bar உடைய modulus வேல்யூ 1. cos 90 0. 0 into anything equal to 0. Okay students, இப்போ பாருங்க I bar dot J bar வேல்யூ என்னாச்சு 0. சிமிலர்லி இதே மாதிரி J bar dot K bar வேல்யூ சொல்லுங்க 0. K bar dot I bar equal to 0. அப்போ இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்ல என்ன புரிஞ்சிருக்கு, we can multiply, the product is multiply only same vectors. Same vector பெருக்கினா தான் 1. I bar dot I bar 1. J bar dot J bar 1. K bar dot K bar 1. மாற்றி பெருக்கினா 0னு கிடைச்சது. ஓகேவா? This is most important property we are used lot of times in the problems. Okay, property number 8. அடுத்து property number 9. Property number 9. Triangle inequality. முக்கோண சமநிலை. முக்கோண சமநிலை. இப்போ A bar plus B bar is less than or equal to modulus of A bar plus modulus of B bar. This is called triangle inequality. இது என்னன்னு சொல்றோம், முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்றோம். Triangle inequality எப்படின்னு பாருங்க. We have modulus of A bar plus B bar whole square equal to formula சொல்லுங்க, modulus of A bar square modulus of B bar square plus 2 into A bar dot B bar. Okay students, this is definition. At this step modulus of A bar square plus modulus of B bar square plus by the definition of scalar product 2 into the value கொடுங்க, modulus of first vector into modulus of second vector into cos theta. இதுக்கு definition கொடுத்திருக்கேன், modulus of first vector into modulus of second vector into cos theta. Okay, modulus of first vector into modulus of second vector into cos theta. இந்த cos theta க்கு வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன், cos theta க்கு வேல்யூ 0 is less than or equal to theta is less than or equal to pi. ஓகேவா? cos theta க்கு வேல்யூ போட்டு பாருங்க. cos theta க்கு வேல்யூ போட்டீங்கன்னா cos theta க்கு வேல்யூ cos 0 னு போட்டோம்னா 1, 0 ல இருந்து ஆரம்பிச்சு cos pi க்கு வேல்யூ போட்டீங்கன்னா -1. அப்ப தீட்டாவுடைய வேல்யூ மேக்ஸிமம் 1 ல இருந்து -1 குள்ள தான் வரும். அதை தாண்டி போகாது. 1 அல்லது 1 விட கம்மி தான் வரும். மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். அப்ப cos தீட்டாவுடைய வேல்யூ ஆல்வேஸ் less than or equal to 1. ஓகேமா? In this product, scalar product, theta lies from 0 to pi. 0 னு போட்டோம்னா 1, pi னு போட்டா 180 னு போட்டா -1. அப்ப cos தீட்டாவுடைய வேல்யூ 1 மற்றும் 1 விட கம்மி தான் வருது, 1 விட அதிகமா வராது. சரியா? எந்த வேல்யூ போட்டாலும் சரி 1 விட கம்மியா தான் வரும். அடுத்த ஸ்டெப் இங்க இருங்க, plus 2 into modulus of A bar into modulus of B bar into இந்த cos theta க்கு வேல்யூ என்ன வந்திருக்கு, less than or equal to 1. இந்த cos theta க்கு வேல்யூ less than or equal to 1. அந்த less than or equal to இங்க போட்டுக்கோங்க. cos theta க்கு வேல்யூ less than or equal to 1. less than or equal to இங்க போட்டுருக்கேன், 1 இங்க போட்டுருக்கேன். அடுத்த ஸ்டெப் இது ஃபுல்லா பெருக்கணும்.
modulus of a bar square modulus of b bar square 2 into modulus of a bar into modulus of b bar. We can write இது எப்படி எழுதலாம் modulus of a bar plus modulus of b bar whole square எழுதலாம். Okay, அடுத்த step taking positive square root இருபுறமும் மிகை வர்க்கமூலம் காண. ஏன் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரும், அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் மிகை வர்க்கமூலம் காண. அப்போ தட் இஸ் இந்த இன்இக்வாலிட்டியில் ஒன்று மட்டும்தான் வரும், இந்த 2 போயிடும் இந்த 2 போயிடும், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்டு triangle inequality, அவ்வளோதான். Now we complete 9 properties. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். Triangle inequality னா என்ன? Let a bar, b bar are any two vectors. We can write modulus of a bar plus b bar is less than or equal to modulus of a bar plus modulus of b bar. We have modulus of a bar b bar whole square equal to modulus of first vector square, second vector square plus 2 into a bar dot b bar. By the definition of scalar product, இதுக்கு formula modulus of first vector into modulus into னா நான் புள்ளி வைக்க கூடாது, into modulus of second vector into cos theta. அடுத்த ஸ்டெப், இந்த cos theta னுடைய வேல்யூ ஆல்வேஸ் 0 ல இருந்து 180 குள்ள தான் வரும். 0 னு போட்டா 1, cos பை 180 னு போட்டா -1, 1 ல இருந்து -1 குள்ள தான் வரும். -1 னா that means 1 விட கம்மி தான் வரும். அப்ப இதனுடைய வேல்யூ ஆல்வேஸ் less than or equal to 1. cos theta னுடைய வேல்யூ less than or equal to 1. இந்த இதனுடைய வேல்யூ கொண்டு வந்து இங்க போட்டுங்க less than or equal to 1. இது ஃபுல்லா சேர்த்து இப்படி எழுதிருக்கேன். This is the formula of a plus b whole square. அடுத்த ஸ்டெப், இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, ரெண்டையும் ரிமூவ் பண்ணனும். taking positive square root of both sides, இருபுறமும் மிகை வர்க்கமூலம் காண. அப்ப இந்த 2 போயிடுச்சு, இந்த 2 போயிடுச்சு. This is called triangle inequality. Dear students, now we have seen 9 properties. These properties are much more important to the exercise, not only plus 1 but also plus 2. So plus 2 students, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி பாருங்க, எழுதி practice பண்ணுங்க. That is the way of getting clear understanding the lessons. Okay, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப எழுதி பாருங்க. Now we complete 9 properties. முடிஞ்சது, டெஃபினிஷன் எல்லாம் முடிஞ்சது. From our next class we will go to see the exercise problems. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா எழுதி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் try to come in direct. Okay students, இப்போ property 9 முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன் எப்படின்னு சொல்லிட்டு. 1 2 சம். Find the scalar product of two vectors. என்ற வெக்டர்களின் திசையிலி பெருக்கல் காண்க. ஓகேவா? இது ஒரு क्वेश्चन. அடுத்த क्वेश्चन நம்பர் 2. தள்ளி போ, தள்ளி அந்த பக்கம் போன்னு சொன்னேன். கேமராவோட தெரி தள்ளி சொல்றதை கேளு. சரி தொடாத. அடுத்த क्वेश्चन. if a bar equal to if a bar equal to find a bar dot b bar. இதான் क्वेश्चनல கேட்டாங்க. இது எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு பாருங்க. This product is called scalar product. திசையிலி பெருக்கல். நாலு பேர் வச்சுக்கலாம். Let a bar equal to
I bar minus j bar plus 5k bar. B bar equal to 0 I bar plus 3j bar minus 2k bar. ஒரு காம்பனன்ட் இல்லைனா 0 ன்னு வெச்சுக்கணும். Understand? Scalar product. திசையிலி பெருக்கல். Okay. A bar dot B bar equal to I bar minus j bar plus 5k bar dot 0 I bar plus 3j bar minus 2k bar. Scalar product na enna? Same vector தான் பெருக்கணும். இங்க இப்போ முன்னாடி ஒரு நம்பர் இங்க 1 into 0 0 I bar dot I bar கூட தான் பெருக்கணும். பெருக்கினா 1 minus 1 into 3 minus 3 into j bar dot j bar value எவ்வளவு 1 5 into 2 na 10 k bar dot k bar equal to 1 that is 0 minus 3 minus 10 minus 30 அப்ப ரிசல்ட் வந்து ஸ்கேலார்ல வந்திருக்கு அதனால in this product is called scalar product திசையிலி பெருக்கல் பேர் எப்படி பெருக்கணும் முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 into 0 equal to 0 I bar dot I bar equal to 1 minus 1 into 3 equal to minus 3 j bar dot j bar equal to 1 5 into 2 equal to 10 k bar dot k bar equal to 1 சுருக்கி இருக்க minus 13 0 minus 13 na minus 13 this is a bar dot b bar நான் அங்க போடும்போது அப்ப ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன we multiply only the coefficients I bar உடைய கோஎஃபிஷியன்ட்ட I bar உடைய கோஎஃபிஷியன்ட்ட மட்டும் தான் பெருக்கணும் j bar உடைய கோஎஃபிஷியன்ட்ட j bar உடைய கோஎஃபிஷியன்ட்டால மட்டும் தான் பெருக்கணும் k bar உடைய கோஎஃபிஷியன்ட்ட k bar உடைய கோஎஃபிஷியன்ட்டால மட்டும் தான் பெருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த क्वेश्चन given கொடுக்கப்பட்டது a bar equal to I bar minus 2j bar plus k bar b bar equal to 3i bar minus 4j bar minus 2k bar a bar dot b bar equal to dot 3i bar minus 4j bar minus 2k bar இத பெருக்கினா என்ன அர்த்தம் கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் தான் பெருக்குறோம் பாருங்க இதில் எழுதுன இந்த ஒரு ஸ்டெப்பை நான் கம்மி பண்ணிடுவேன் இந்த ஸ்டெப்பை கம்மி பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போட போகிறேன் பாருங்க கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் தான் பெருக்கணும் இங்கே I bar உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இங்க I bar உடைய கோஎஃபிஷியன்ட் 3 1 into 3 equal to 3 I bar dot I bar வேல்யூ 1 எழுத வேண்டாம் minus 2 into minus 4 minus 2 into minus 4 na plus 8 j bar dot j bar வேல்யூ 1 plus 1 into minus 2 na minus 2 k bar dot k bar வேல்யூ 1 எவ்வளவு 8 plus 3 அப்படினா எவ்வளவு 11 minus 2 எவ்வளவு 8 is the answer okay va 9 is the answer this is a bar dot b bar அப்ப a bar dot b bar னா என்ன சொல்லிருக்கேன் we multiply only the coefficients of same component I bar உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் I bar உடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் பெருக்கணும் 1 into 3 3 இங்க j bar உடைய கோஎஃபிஷியன்ட் -2 இங்க j bar உடைய கோஎஃபிஷியன்ட் -4 இது ரெண்டையும் பெருக்கினா +8 k bar உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இங்க k bar உடைய கோஎஃபிஷியன்ட் -2 இது ரெண்டையும் பெருக்கினா -2 சுருக்குனா 11 ல இருந்து 2 போயிடுச்சுனா 9 okay students this is the way of multiplying by scalar product ஸ்கேலார் பெருக்கல்ல எப்படி பெருக்கணும்ங்கறத சம்ஸ் பார்த்துறோம் ஓகேவா சப்போஸ் இடையில ஒரு காம்பனன்ட் இல்லனா 0 ன்னு வெச்சுக்கணும் பெருக்குறோம் 1 into 0 வந்து 0 I bar dot I bar வேல்யூ 1 minus 1 into 3 na 3 j bar dot j bar வேல்யூ 1 5 into 2 na 10 k bar dot k bar வேல்யூ 1 ஓகேவா ரெடியூஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு பேர் என்ன this is called scalar product இன்னும் ஒரு சம் மட்டும் வேணா பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹோம்வொர்க் கொடுக்கலாம் if find the dot product find the dot product of ஆகியவற்றின்
புள்ளி பெருக்கல் காண்க ஆகியவற்றின் புள்ளி பெருக்கல் காண்க. நான் இதில் போடுறேன் ஹோம்ஒர்க். ஃபைண்ட் தி ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 1 ஆகியவற்றின் திசைலி பெருக்கல் காண்க. கொஸ்டின் ஓகேவா? எப்படி போடலான்னு பாருங்க. ஒரே வருஷம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா லெட் a bar equal to 3i bar minus 2j bar plus 4k bar, b bar equal to 0i bar plus j bar minus 5k bar. இப்போ டாட் ப்ராடக்ட் என்ன கேட்டுட்டாங்களா? டாட் ப்ராடக்ட் ரெண்டும் ஒன்று தான். டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல் ஸ்கேலர் பெருக்கல் எல்லாம் ஒன்று தான். புள்ளி பெருக்கல் a bar dot b bar equal to 3i bar minus 2j bar plus 4k bar dot 0i bar plus j bar minus 5k bar. இதை பெருக்கினா என்ன ஆகும்? முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தான் பெருக்கணும்னு சொன்னேன். 3 into 0 that is 0. i bar dot i bar வேல்யூ 1 minus 2 into 1 minus 2. j bar dot j bar வேல்யூ 1 4 into minus 5 minus 20. k bar dot k bar வேல்யூ 1 எப்படி 3 into 0 0. i bar dot i bar 1 minus 2 into 1 minus 2. j bar dot j bar 1 4 into minus 5 na minus 20. k bar dot k bar value 1 minus 22. This is dot product. Okay, அப்ப dot product என்ன பண்ணோம்? We multiply the coefficient of same component. ஒரே கெழுக்களின் முன்னாடி வருகின்ற கெழுக்களினுடைய பெருக்கலை மட்டும் பெருக்கினால் போதுமானது. இதே மாதிரி அது ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க. ஓகே.